பாஜக பக்கம் சாய்ந்த விஜய். நடுத்தெருவில் காங்கிரஸ், திமுக வேண்டும் ராகுலுக்கு. தாவேக்கு கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சியை கலற்றுவதற்கான வேலைகளை பாஜக தரப்பு எடுத்து வருவதாக வெளியாகும் தகவல்கள் காங்கிரஸ் கட்சியை கலக்கமடைய செய்திருக்கிறது. அது என்ன என்பதை நம் ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக விரிவாக பார்க்கலாம். மூன்று மாதங்கள் தொடர்ந்து முயன்றும் முடியாத தாவேக்கு காங்கிரஸ் கூட்டணி தேர்தல் முடிவு வெளியான ஒரே நாள்ல நடந்தேறிய அரசியல் களத்தை அதிர வைத்திருக்கிறது. அந்த கூட்டணியின் பலனாக காங்கிரஸ் கட்சி சார்பில் 2 அமைச்சர்களும் அரியணை ஏறினார்கள். விரைவாக அமைந்த இந்த கூட்டணிக்குள் விரைவிலேயே விரிசலும் விழுந்து விடுமோ என்கிற அச்சம் தற்போது காங்கிரஸ் கட்சிக்குள்ள எழுந்திருக்கிறது. முதல்வரின் டெல்லி பயணம், பாஜகவின் மறைமுக அழுத்தம் உள்ளிட்டவை இந்த அச்சத்துக்கு பின்புலனாக இருக்கிறது. திமுகவுடன் கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தபோது பாஜக எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அதை திமுகவே எதிர்கொண்டு சமாளிக்கும். இயற்கையாகவே திமுகவுடன் காங்கிரஸ் கெமிஸ்ட்ரி ஒத்து போனது. பெரும்பான்மைக்கான இடங்கள் இல்லாமல் தாவைக்க தவித்த போது முதல் ஆளாக காங்கிரஸ் வழியே சென்று ஆதரவு கொடுத்தது. தாவேக்கு கூட்டணியால் தென் மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சிக்கும் பலம் இருக்கும் என நினைத்தது. ஆனால் தாவேக்கு தரப்பு விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தரும் முக்கியத்துவத்தை கூட காங்கிரசுக்கு தரவில்லையோ என்கிற வருத்தம் உள்ளது. திமுகவிடம் காங்கிரஸ் பிரிவதாக சொல்ல நேரம் கொடுக்காமல் தாவேகாவுடன் அவசரமாக கூட்டணியை இறுதி செய்ய ஆர்வம் காட்டியதே பிரவீன் சக்கரவர்த்தியும் கிரிஷ் சோடங்கரும் தான். தாவேக தரப்புல இவர்கள் இருவரிடமே நேரடியாக பேசி கூட்டணியை முடிவு செய்தார்கள். கூட்டணி உறுதியானது போது 2 அமைச்சர்கள், 10 வாரியங்கள், 15% அரசு வழக்கறிஞர்கள், உள்ளாட்சியில 25% இடங்கள் என பேசப்பட்டது. ஆனால் 2 அமைச்சர்கள் தவிர வேறு எதுவும் காங்கிரசுக்கு கொடுப்பதாக தெரியவில்லை. கார்த்தி சிதம்பரம் இதை ஒப்பந்தமாக எழுதி கொள்ளுங்கள், எதிர்காலத்துல எந்த சிக்கலும் வராது சொல்லியிருக்கார். ஆனால் பேச்சுவார்த்தைக்கு சென்றவர்கள் அதை செய்யவில்லை. தாவேக ஆட்சி அமைக்க முதல்ல முன்வந்ததே காங்கிரஸ் கட்சி தான். விஜய் மீதமுள்ள பிரியத்தால் அவரது பதவியேற்பு விழாவில் கூட கலந்து கொண்டார் ராகுல். ஆனால் கேரளாவில் நடந்த காங்கிரஸ் கட்சியின் முதல்வர் சதீஷன் பதவியேற்பு விழாவுக்கு வருவதாக முதல்ல சொன்ன விஜய் பிறகு வரல. அதே போல் பிரதமரை சந்திக்க டில்லிக்கு சென்றார். அரசு ரீதியான சந்திப்புகள் முடிந்த பிறகு அவர் சோனியாவையும் ராகுலையும் சந்திப்பதாக தாவேக்கு தரப்பு சொன்னது. அந்த சந்திப்பும் நடக்கவில்லை. பாஜக விருப்பத்துக்கு மாறாக கூட்டணி வைத்திருப்பதால் முதல்ல காங்கிரஸ் கட்சியை கலற்றிவிட சொல்லி பாஜக தரப்பு அழுத்தம் கொடுப்பதாக காங்கிரசுக்கு தகவல் வருது. திமுகவை போல் பாஜகவை வலுவாக தாவேக எதிர்க்குமா என்ற சந்தேகமும் காங்கிரசுக்கு உள்ளது. பாஜகவின் அழுத்தத்துக்கு தாவேக ஆட்பட்டால் காங்கிரஸ் நிலை சிக்கலாகிவிடும். திமுகவும் இனி காங்கிரஸை ஏற்றுக்கொள்ளாது. தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைக்காத அன்றைய சூழல்ல யாருடன் அணி சேரலாம் என்கிற விவாதம் எழுந்தது. ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா இருவரும் தான் கொள்கைக்கு மாறாக கூட்டணி வைக்க வேண்டாம், காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைப்பது எதிர்கால அரசியலுக்கு நல்லது, நீண்டகால உறவை பேண முடியும், திமுகவை எளிதாக வீழ்த்த காங்கிரஸ் உள்ளிட்ட மதச்சார்பற்ற கட்சிகளின் கூட்டணி வேண்டும் என முடிவெடுத்தனர். அதனாலேயே காங்கிரசுக்கு உரிய அங்கீகாரமும் கொடுக்கப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் கூட்டணியை டில்லி பாஜக விரும்பவில்லை. எனவே இனி அவர்கள் தமிழக அரசுக்கு நெருக்கடி கொடுக்கும் வேலையை தொடங்குவார்கள் என்பதை முதல்வரும் உணர்ந்திருப்பார். சிறுபான்மை மக்களின் ஆதரவுடனே இந்த அரசு அமைந்திருக்கிறது. தாவேக பாஜக சொல்வதற்கெல்லாம் தலையாட்டினால் எதிர்காலத்தில் காங்கிரசுக்கு அரசியலே இல்லாமல் போய்விடும். இதையெல்லாம் காங்கிரஸ் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற போதே காங்கிரஸ் கூட்டணி வேண்டாம் என டில்லி அழுத்தமாக சொன்னது. அதையும் மீறி கூட்டணி வைத்தார்கள். காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை கட்டமைக்க நாங்கள் முயன்றால் இவர்களோ தமிழக அரசியலிலேயே காங்கிரசுக்கு பங்கு கொடுக்கிறார்கள், அதை பாஜகவால் எப்படி ஜீரணிக்க முடியும்? டில்லிக்கு விஜய் வந்த போதே நாசுக்காக இதை உணர்த்தி விட்டார்கள். இனி தமிழக அரசின் கஜானா நிரம்ப வேண்டுமெனில் காங்கிரஸ் கட்சியை ஓரங்கட்டுவதை தவிர தாவேகாவுக்கு வேற வழி இல்லை.
6 மாதங்களுக்குள் தமிழக அரசியல் களத்துல நடக்க போகும் மாற்றங்களை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.